அல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசிப்போம். புலம்பல் 3:31. இதுக்கு தலைப்பு கைவிட மாட்டார். வசனத்தை வாசிப்போம். புலம்பல் 3:31. இரக்கமுள்ள தேவனே, உயிர்த்தெழுந்த கால வேளைக்காக நன்றியோடுமே துதிக்கிறோம். இந்த வசனத்தை அடியனுக்கு கொடுத்தீரே, இதை ஆசீர்வதித்து தாரும். பேசும்போது அடியனை மறைத்து நீ வெளிப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். புலம்பல் 3:31. ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். ஒருத்தரையும் கைவிட. உன்னை பேர் சொல்லி அழைத்த தேவன், தாயின் கர்ப்பத்தில் இருந்த இதுவரைக்கும் கர்த்தர் நம்மோடு கூட இருந்தார். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். கர்த்தர் என்றென்றைக்கும் உங்களே கைவிட மாட்டார். ஒருபோது இந்த வருடம் முழுவதும் ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிடவே மாட்டார். நீ ஆண்டவரை நம்பி வந்திருக்கிற கர்த்தர் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டார். நிறைய காரியங்கள் இருக்குது. முதலாவது, கர்த்தர் ஜனங்களே கைவிட மாட்டார். 1 சாமுவேல் 12:22. தம்மோட ஜனங்களை, ஆண்டவர் அழைச்ச ஜனங்களே அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். கர்த்தர் ஜனங்களே தமக்கு ஜனமாக்கி கொள்ள பிரியமாயினபடியினால் கர்த்தர் தம்முடைய மகத்துவமான நாமத்தின் நிமித்தம் தமது ஜனத்தை கைவிடவே மாட்டார். உங்களை கர்த்தர் ஆண்டவர் கைவிடவே மாட்டார். ஆண்டவர் உங்களை அழைச்சார். பிறந்த நாள் முதற்கொண்டு இந்த நாள் வரைக்கும் கர்த்தர் நம்மோடு கூட இருந்தார். தாயின் கர்ப்பத்தில் இருந்த கர்த்தர் நம்மளை அழைச்சார், நம்மளை தெரிந்து கொண்டார். ஒன்றும் தெரியாது நமக்கு. இன்னைக்கு பாரு, ஆண்டவரோட பிள்ளைகளாக கர்த்தர் நம்மளை மாற்றி இருக்கிறார். கர்த்தர் என்ன சொல்கிறாரு? என் நாமத்தின் நிமித்தம் தமது ஜனத்தை நான் கைவிடவே மாட்டேன். நீங்கள் என்னையே நம்பி வந்திருக்கிறீங்க, ஆண்டவரே நம்பி வந்திருக்கிறீங்க, உங்களை ஒருபோது நான் கைவிடவே மாட்டார். இவ்வளோ கைவிடாத ஒரு தேவனே பாருங்கள் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அதுபடினால் இந்த நாட்களில் ஆண்டவரே நம்பி நம்ம இருப்போம். கர்த்தரை கைவிடவே மாட்டார். ரெண்டாவது, 1 ராஜாக்கள் 6:13 வாசிங்க. 1 ராஜா 6:13. இஸ்ரவேல் புத்தர் நடுவிலே வாசம் பண்ணி என் ஜனமாகிய இஸ்ரவேலே கைவிடாதிருப்பேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, ஆண்டவராகிய தேவன் மோசையோடும் கூட இருந்து வனாந்தரத்தில் இஸ்ரவேல் ஜனங்களை பாதுகாத்தார். அவங்கள கைவிடாதிருந்தார். போகிற வழியெல்லாம் எவ்வளோ கஷ்டங்கள், தண்ணி இல்லாத வந்துச்சு, சாப்பாடு இல்லாத வந்துச்சு. ஆனால் கர்த்தர் என்ன பண்ணாங்க? எல்லாவற்றையும் கொடுத்தார். முகத்தில் அடிக்கிற அளவுக்கு எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்தா அருவறுப்பு வர்ற நிலவரத்திலூட எல்லாவற்றையும் கேட்டதெல்லாம் கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்தார். அதே போல் கர்த்தர் இந்த மாதத்திலும் கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். அவர் நம்மளை கைவிட மாட்டார். நீ கேட்கிற எதுவோ எல்லாவற்றையும் கர்த்தர் உனக்கு இந்த மாதத்தில் நிறைவேற்றி தருகிறவராக இருக்கிறார். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பே. நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பே. உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நீ ஆண்டவரை தேடி வந்திருக்கிறார். தேடி வந்திருக்க பிள்ளைகளே, நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் கர்த்தர் சொல்லுகிறார். ரெண்டாவது, தேடுகிறவர்களே அவர் கைவிட மாட்டாரா? ஆண்டவரை தேடி வந்திருக்கீங்க, அதுபடினால கர்த்தர் தேடி வந்தவர்களே கைவிட மாட்டாரா? சங்கீதம் 9:10 வாசிப்போம்.
கத்தாவே உம்மை தேடுகிறவர்களே நீ கைவிடுகிறதில்லை. ஆதலாலும் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உண்மையை நம்பீர். ஆண்டவரே, நாங்கள் உண்மையை தேடி வந்திருக்கிறோமப்பா. எல்லா மனிதர்கிட்ட எல்லாம் நாங்கள் போயிட்டோம். எந்த மனிதரையும் எங்களுக்கு உதவி செய்கிற மாதிரி இல்லைப்பா. உதவி செய்த ஒரே ஒரு தெய்வம் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து மட்டும்தான். உன் கஷ்ட நேரத்தில் உன்னோடு கூட இருந்து உனக்கு உதவி செய்கிறார். நீ கொஞ்ச நேரம் தேவ சமூகத்தில் போயிருந்து ஜெபம் பண்ணும்போது, ஆண்டவரே எனக்கு இது தேவையாக இருக்குன்னு சொன்னால் அறியாத வழிகளை கத்தத்தார். இவ்வளோ நல்ல தேவனே கத்தர் நமக்கு தந்தாரே. உலகத்தில் பாருங்கள், நம்ம ஏதாவது இருந்தேன்னா மனுஷர்கிட்ட போவோம். ஆனால் நம்ம என்ன பண்ணோம்? ஆண்டவரே தெரிந்த பிள்ளைகள் என்ன இருக்குது, அதிகமாக நம்ம மனுஷரிடத்தில் போக மாட்டோம். ஏசப்பாட்டத்தில் சொல்லு, ஆண்டவரே இன்னது தேவைன்னு பரமபிதா உனக்கு அறிந்திருக்கிறார், அது தேவைன்னு கத்தர் உங்களுக்கு தருவார். அந்த முதலே ஆண்டவர் சொல்லி கொடுத்துருக்கிற அந்த ஜபத்திலூட அப்படி தான். ஆண்டவரே எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. பரமண்டலத்தில் பிதாவுகள் நோக்கி நம்ம கேட்கும்போது கத்தர் நமக்கு எல்லாவற்றையும் தருகிறார். இந்த மாதம் இந்த வாரத்தில் உனக்கு என்ன தேவை இருக்குன்னு கத்தருக்கு தெரியும். நீ வேண்டிக் கொள்றதுக்கு முன்னதாகவே அவர் அறிந்திருக்கிறாரா, என் பிள்ளைக்கு இது தேவை இருக்குன்னு. நான் முந்தியெல்லாம் சும்மா ஜெபம் பண்ணுவோம். அப்போது ஒரு ஊழியக்காரனுக்கு சொன்னார், அம்மா எல்லாம் உனக்கு தெரியும், எல்லாருக்கும் எல்லாம், ஆனால் எந்த தேவை இருக்குன்னு சொல்லி அதே வச்சு நீ ஜெபம் பண்ணு, அப்போ கத்தர் உனக்கு அது தருவாரான்னு. அதிலிருந்து நான் என்னென்ன தேவை இருக்குதோ அதெல்லாத்தையும் எழுதி வச்சு ஜெபம் பண்ணுவேன். என்னென்ன காரியம் கிடச்சிருக்கு அதெல்லாம் சைன் போட்டுட்டு, ஆண்டவரே கிடைக்காத காரியத்துக்காக தேவனிடத்தில் கேட்டு நம்ம ஜெபிப்போம். நம்ம கேட்குற காரியங்களுக்கெல்லாம் கத்தர் பதிலளிக்கிறவர். இவைகளையெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகளையெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா என்னென்னா இந்த வாரத்தில் உங்களுக்கு வேணும். பணம் தேவையாக இருக்குதா, பொருள் தேவையாக இருக்குதா, ஆட்களை போய் பார்க்க வேண்டி இருக்குதா, இல்லை வாகனம் விஷயமாக பார்க்க வேண்டி இருக்கிறதா, இடம் விஷயமாக பார்க்க வேண்டி இருக்கிறதா, எல்லாம் நம்முடைய பரமபிதாவுக்கு தெரியும். அவர் உங்களுக்கு முன்னதாக அந்த இடத்துல போவார். உங்களுக்காக அவர் வழக்காடி, உங்களுக்காக அவர் எல்லாவற்றையும் உங்களுக்கு மேற்கொண்டு உங்களுக்கு நல்ல ஜெயத்தை தருகிற தேவனாக உங்களுக்கு முன்னதாக போவார். அது மட்டுமல்ல, சங்கீதம் 37:25 வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 37:25. நான் இளஞ்சனாயிருந்தேன், முதிர் வயதுள்ளவனுமானேன், ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதையும் நான் எங்கள் குடும்பத்தின் கதை இது. நாங்கள் சின்ன வயதிலேருந்து ஒன்றும் இல்லாதவங்க தான். அப்போ நாங்கள் வளர்ந்து வர வர எங்களோட கஷ்டங்களை கத்தர் பார்க்காரு. அப்போ நான் அப்பப்போ நினைப்பேன், எங்கள் அப்பா எங்கள் சந்ததிகளை கத்தர் ஆசீர்வதிப்பார், எல்லாவரையும் கத்தர் 100 மடங்கு ஆசீர்வாதம். அவங்க என்னென்ன கேட்டாங்களோ எல்லாற்றையும் கத்தர் கொடுக்குறார். நாங்கள் அவ்வளோ கஷ்டத்தில் வளர்ந்தோம். இன்றைக்கி ஆண்டவர் புண்ணியத்தில் ஒருத்தருக்கும் ஒரு குறையும் கத்தர் வைக்கல, எல்லாரையும் கத்தர் ஆசிரியர். பூமியில் நீங்கள் இவையே கேட்பீர்களோ கத்தர் உங்களுக்கு அதை கொடுக்க வல்லமையுள்ள. அதே மாதிரி நம்மளும் இந்த நாட்கள் நம்ம தகப்பன் தாய் மூலமாக நம்மட சந்ததிகளை கத்தர் ஆசீர்வதிப்பார். அவர் என்ன பண்ணார்? நான் இளஞ்சனாயிருந்தேன், முதிர் வயதுள்ளவனுமானேன், நம்ம தகப்பன்மார், ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதையும் நான் காணவே. நம்ம சந்ததிகளை பிள்ளைகளை எல்லாம் கத்தர் ஆசீர்வதிப்பார். உங்கள் சந்ததிகளையும் கூட கத்தர் நீங்கள் எப்படி இருக்கிறீங்களோ ஆண்டவருக்கு முன்னால் நீதிமான்களாக இருந்தால் உங்கள் சந்ததிகளை கத்தர் ஆசீர்வதிப்பார். நவப்பனும் தாயும் நீதிமான்களாக இருந்து பிள்ளைகளை இந்த பாதையில் நடத்துகிறாங்க. அவங்க நடத்துகிற பாதையில் நம்ம போனோம், அவங்களுக்கு கீழ்ப்படிந்து அவங்க என்ன சொல்கிறாங்களோ கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் அந்த பாதையெல்லாம் நம்ம கடந்து போகும்போது நம்ம போகிற பாதையை நம்ம பிள்ளைகள் பின்பற்றுவாங்க. நீதிமான் சந்ததிகளை கத்தர் ஆசீர்வதிப்பார். நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டவங்க, ஒன்றும் இல்லாமல் இருந்தோம். ஒரு வேளை சாப்பாடு கூட கதி இல்லை. எனக்கு தெரியும், நான் ஸ்கூலுக்கு போகிற நேரத்தில் பசி எடுத்து இந்த சுமந்த மண்ணை பேச்சு அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். களிமண் நிறைய சாப்பிட்ருக்குறேன். அதுதான் இப்போ வயிற்று வலி எனக்கு வந்து மாளுது. அந்த காலத்தில் பசி எடுத்தேன்னா வயக்காடு வழி போவேன். அது எனக்கு அந்த குறிச்சி கட்டுற ரொம்ப பிடிக்கும். மண் நிறைய சாப்பிட்ருக்குறேன் நான். அதெல்லாம் இப்போ தான் யோசிக்கிறேன், இதெல்லாம் தான் எனக்கு வந்து இந்த நாட்களில் வயிற்று வலியில் வச்ச காலத்தில் பசி ஒன்றும் இல்லை. நாங்கள் 7 பிள்ளைகள் 9 பேர் சாப்பிட்றணும். எங்கள் அப்பா தையல் வேலை கூலி வேலை செஞ்சுட்டு வந்தேனா அந்த காலத்தில் 4 அணா 8 அணா எப்போ வரும் என்ன கொண்டு வரும்னு பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த காலத்தில் அப்படி இல்லை, எல்லாரையும் ஆசீர்வதித்தார், ஒரு குறையும் வைக்கல. ஆண்டவர் எல்லாம் கொடுத்தார். நீதிமான் சந்ததிகளை நான் இளஞ்சனாயிருந்தேன், முதிர் வயதுள்ளவனுமானே, ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதையும் நான் காணேன். எங்கள் அப்பா அம்மா
என் சந்ததிகளை ஆசீர்வதிக்கதை பார்த்து தான் அவங்க சேர்ந்தாங்க. அவங்களுக்கு எவ்வளோ சந்தோஷம். அப்பா அம்மா இருக்கும்போதே நல்ல வீடை கட்டி அதில் தங்க வச்சு அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளெல்லாம் செஞ்சு எல்லாம் பார்த்துட்டு போனாங்க. எனக்கு சந்தோஷம். அதுபோல் நம்ம பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. நீதிமான்கள் சந்ததிகளை எங்களை ஒருபோதும் கர்த்தர் கைவிட மாட்டார். வரும் நாட்களில் பாருங்கள், பிள்ளைகளெல்லாம் ஆசீர்வாதமாக இருக்கிறத உங்கள் கண்ணால் நீங்கள் பார்க்க போகிறீங்க. நீங்கள் செய்த நன்மைகள், உன் ஆகாரத்தை தண்ணீர் மேலே போடு, அநேக நாட்களுக்கு ஒரு பலன் தருவீங்க. அநேக பேருக்கு நன்மை செய்கிறீங்க. இந்த நன்மைகளெல்லாம் உன் பிள்ளைகளுக்கு வந்து சேரும். எத்தனையோ பேருக்கு நன்மை செய்திருக்கிறீங்களோ அதெல்லாம் உங்கள் சந்ததிகள் மேலே கர்த்தர், சந்ததியின் மேலே கர்த்தர் 3ஆம் தலைமுறை வரை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அது மட்டுமல்ல, ஒரு பாட்டொன்று பாடுவோம். குமாரன் கோபங்கொள்ளாமலோ வழியில் நாம் அழியாமலோ, குமாரன் கோபங்கொள்ளாமலோ வழியில் நாம் அழியாமலோ, தம்மை தேடுவோரே கர்த்தர் கைவிடாரே, தேவன் நமக்கு அடைக்கலமே, தேவன் நமக்கு அடைக்கலமே, தம்மை தேடுவோரே கர்த்தர் கைவிடாரே, தேவன் நமக்கு அடைக்கலமே, தேவன் நமக்கு அடைக்கலமே. எந்த நேரமோ எப்போதுமே இயேசு எனக்கு ஒத்தாசை, எந்த நேரமோ எப்போதுமே இயேசு எனக்கு ஒத்தாசை. இயேசு ராஜனை ஸ்தோத்தரிப்பே, இந்த ஏழையின் ஜெபம் கேட்டார். இயேசு ராஜனை ஸ்தோத்தரிப்பே, இந்த ஏழையின் ஜெபம் கேட்டார். முதலாவது ஜனங்களே கைவிட மாட்டார். 2வது தேடுகிறவர்களை கைவிட மாட்டார். 3வது பரிசுத்தவான்களை அவர் கைவிடவே மாட்டார். சங்கீதம் 37:28. பரிசுத்தவான்கள் எல்லாரும், நம்ம எல்லாரும் பரிசுத்தவான்கள் தான். ஆண்டவரை தேடின பிள்ளைகள் எல்லாம் பரிசுத்தவான்கள் தான் அவரோட பார்வையில். அப்போ வாசிப்போம். கர்த்தர் நியாயத்தை விரும்புகிறவர், அவர் தமது பரிசுத்தவான்களே கைவிடுவதில்லை, அவர்கள் என்றென்றைக்கும் காக்கப்படுவார்கள். துன்மார்க்கருடைய சந்ததியோ அறுப்புன்னு. நம்ம எத்தனையோ துன்மார்க்குன்னே ரொம்ப நாள் உலகத்தில் வைக்க மாட்டார் ஆண்டவர். நானும் பார்த்துருக்குறேன். அந்த காலத்துலலாம் சின்ன வயதுலேருந்து அப்படியே வெட்டும் குத்தும் எல்லாம் பண்ணுறாங்க பாருங்கள். அதை அவன் எப்படி பண்ணானோ அதே மாதிரி அவனுக்கு ஒரு சாவு வந்துடுது. நாங்கள் எத்தனையோ நாள் சின்ன வயதுலலாம் எங்களுக்கு 5 மைல் நடந்து தான் சர்ச்சுக்கு போனோம். ஆனால் இப்போ நாங்கள் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் பிள்ளைகளெல்லாம் போய் எங்கள் சர்ச்சு பார்த்துட்டு வந்தாங்க. பிரகாஷ், பால், எங்கள் கூட வந்த பிள்ளைகளெல்லாம் எங்கள் வீட்டுக்கு அடுத்த வீடு சர்ச்சு, CPM சர்ச்சு. எல்லாம் கன்வென்ஷனு போயிருக்கிறாங்க. ஒரு அம்மா மட்டும் உட்காந்து ஜெபம் பண்ணுன்னு சொன்னாங்க பிள்ளைகள். அப்போ எல்லோரும் அந்த காலத்தில் நாங்கள் 5 மைல் நடந்து போவோம். போகிற வழியெல்லாம் நைட்டெல்லாம் எங்கள் சொந்தத்திலே ஒரு ஐயா பாய் வியாபாரம் பண்ணுவார். அவர் பாய் வியாபாரம் பண்ணிட்டு வரும்போது பணம் எல்லாம் கையில் வச்சுட்டு ஒரு ஹோட்டலில் ஏறி சாப்பிட்டுட்டு அவருக்கு வெளியூர்லேருந்து வந்தவர், அவருக்கு தெரியல பஸ் எங்கே ஏறணும்னு. அவர் நடந்து வந்துட்டு இருக்கும்போது அப்படியே அவரை கூட்டிகிட்டு போய் அங்கே ஒரு பிரிட்ஜு, பஸ்ஸு போகிற நேரம் பிரிட்ஜு, அந்த பிரிட்ஜு கடியில் பணம் எல்லாம் எடுத்துகிட்டு கழுத்தில் இப்படி தொங்க போட்டுட்டு கீழே தொங்க வச்சுட்டாங்க. தூக்கு போட்டு சத்துச்சு. அவரை கொண்டுட்டாங்க, பணம் எடுத்துட்டாங்க. அவர் ஊர்லேருந்து வந்தாங்களே, தேடி 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 எல்லா இடத்துலையும் தேடுற அவரை தேடலேருந்து. அப்புறம் தான் எங்கள் அப்பா சொன்னாங்கம்மா, அவரை பார்த்தா நமக்கு சொந்தக்காரு மாதிரி தானே, சொல்ல முடியுமாங்க? சொல்லிட்டேன்னா நம்மளே பிடிச்சிட்டு போயிடுவாங்களே. சொல்லவே இல்லை. அந்த மாதிரி பாரு, ஊர்லேருந்து வந்த ஊர் மோசமான ஊர். கேரளாவில் 8 மணிக்கு மேலே நீங்கள் யாரும் வெளியே போக முடியாது. அந்த காலத்தில் ரொம்ப பயம். ஆனால் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. 9 மணிக்கு மேலே கூட நாங்கள் போன ஹோட்டலெல்லாம் திறந்துருந்துச்சு. அப்போ தான் நினச்சேன், அந்த காலத்தில் 8 மணிக்கு மேலே எங்கள் அம்மா மரித்தாங்க. மரித்த பிறகு ஏதோ ஒரு பொருள் வாங்கிறதுக்கு எங்கள் கடைசி தம்பி சாபுவை அந்த மார்க்கெட்டுக்கு அனுப்பினாங்க.
எங்களால் கொஞ்ச நேரம் உட்காந்து பார்த்தா இருட்டி போச்சு. வரலையான்னு நாங்கள் குடும்பத்தோடு போனோம் ரோட்டில், அந்த பிள்ளை ஆகுமோன்னு. அந்த மாதிரி பயம் அந்த காலத்தில். 8 மணிக்கு மேலே அந்த ரோட்டில் யாரும் நடக்க முடியாது அந்த காலத்துல எல்லாம். ஆனால் இப்போ பரவாயில்ல, நான் பாருங்கள் ரோடெல்லாம் நல்லா வெளிச்சமாக இருக்குது, கடைகளெல்லாம் கூட இருக்குது. அப்படிப்பட்ட காரியம் பாருங்கள். ஆனபடினால கத்தர் என்ன பண்ணுவார்? கத்தர் நம்மோடு துன்மார்க்கமாய் நடக்கிறவனே கத்தர் சீக்கிரம் எடுத்துடுவாங்க. எவ்வளோ பேர்களை துன்மார்க்கமான ஆட்களே நாங்கள் பார்த்துருக்குறோம். வெட்டுங்கோலையும் குத்துவாங்க, ஆனால் அவனுக்கும் அதே கதியில் வரும். அவனே ஒருத்தனை அந்த கதியில் குத்துவான். அதே மாதிரி துன்மார்க்கிற கத்தர் உலகத்தில் அதிகமாக வைக்க மாட்டாங்க. இந்த ஊர்லெல்லாம் எனக்கு யாரையும் தெரியாது, ஊரில் இருக்கிற நாட்கள் எல்லாம் தெரியும், கொஞ்சம் பேர் தெரியும். அதே மாதிரி கத்தர் பாரு, கத்தர் நியாயத்தை விரும்புகிறார். அவர் தமது பரிசுத்தவான்களே கைவிடுவதில்லை, அவர்கள் என்றென்றைக்கும் காக்கப்படுவார்கள். துன்மார்க்கருடைய சந்ததியோ அறுப்பு. நீங்களே பாருங்கள், இது எத்தனையோ துன்மார்க்கமாக இருந்த ஜனங்களை அவங்க சந்ததியோட நம்ம பார்க்க முடியல. சீக்கிரம் பட்டுன்னு போயிடுவாங்க. எப்படியானாலும் ஒரு சாவு வந்துடும். ஆனபடினா நம்மளை கத்தர் தெரிந்து கொண்டார், ஆண்டவர் பிள்ளைகளாக மாற்றினாங்க. இதுவரைக்கும் கத்தர் நம்மோடு கூட இருந்து நம்மளை பாதுகாத்தார், இனிமேலும் அவர் நம்மளை பாதுகாப்பார். இன்னொரு வசனத்தை வாசிப்போம். எரேமியா 22 அதிகாரம் 16 வசனம். எரேமியா 22:16. அவன் சிறுமையும் என்னப்பா வசனத்தை மாற்றிட்டேன். 22:16. அவன் சிறுமையும் எளிமையுமானோட நியாயத்தை விசாரித்தான். நம்ம எளிமையான ஜனங்களோட சிறுமையான ஜனங்களோட நியாயத்தை அவர் விசாரிக்கிறதான தேவன். அப்பொழுது சுகமாய் வாழ்ந்தான். அப்படி செய்வதல்லவோ என்னை அறிகிற அறிவு என்று கத்தர் சொல்லுவார். கத்தர் என்ன பண்ண, நம்ம சிறுமையானவர், எளிமையானவர். நம்முடைய ஜெபத்தை அவர் கேட்கிறவராக இருக்கிறார். பரிசுத்தவான்களை அவர் கைவிடவே மாட்டார். அவங்களோடு கூட இருந்து நம்ம ஜெபிக்கிற ஜெபத்துக்கெல்லாம் கத்தர் நமக்கு பதில் அளிக்கிறவராக இருக்கிறார். அடுத்தது, கீழ்ப்படுகிறவர்களே தேவன் கைவிட மாட்டாரா? ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களே தேவன் கைவிட மாட்டார். உபாகமம் 4 அதிகாரம் 30-31. உபாகமம் 4 அதிகாரம் 30-31. நீ வியாகுலப்பட இவைகளெல்லாம் உனக்கு தொடர்ந்து பிடிக்கும் போது கடைசி நாட்களில் உன் தேவனாய கர்த்தர் திரும்பி அவன் சத்தத்திற்கு கீழ்ப்படிவாயானால், உன் தேவனாய கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாயிருக்கிறபடியால் அவர் உன்னை கைவிடவும் மாட்டார், உன்னை அழிக்கவும் மாட்டார். உன் பிதாக்களுக்கு தாம் கேட்டு கொடுத்த உடன்படிக்கையே மறக்கவும் மாட்டார். கர்த்தர் நம்மளை கைவிடாத தேவன், மறக்காத தேவன், நம்மளை அழிக்காதபடிக்கு கத்தர் இந்த வனாந்தர பிரயாணத்தில் கத்தர் நம்மோடு கூட இருப்பார். நம்ம போகிற இடங்களிலெல்லாம் கத்தர் நம்மளை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். ஆனபடி ஒன்று தேவனாய கத்தர் இரக்கமுள்ள தேவனாயிருக்கிறபடியினால் அவர் உன்னை கைவிடவே மாட்டார். கத்தர் உன்னை கைவிடாத தேவன். இதுவரைக்கும் கத்தர் நம்மோடு கூட இருந்தாரே, நம்மளை கைவிடாதபடி கத்தர் நடத்தினாரே, அந்த தேவனை நம்ம இன்னும் அதிகமாக நேசிக்கும் போது கத்தர் உன்னை கைவிடாதபடி உன்னை பாதுகாத்து அழிக்கவும் மாட்டார். உன் பிதாக்களுக்கு தாம் ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கையே மறக்கவே. கத்தர் நம்மளை அழிக்காத தேவன், நம்ம குடும்பங்களை பாதுகாக்கிறவர், நம்ம பிள்ளைகளை பாதுகாக்கிறவர். எங்கே போனாலும் அவரோட கரம் நம்மோடு கூட. நம்ம விரும்புகிற காரியங்களை கத்தர் நமக்கு செய்கிறவராக இருக்கிறார். நீ ஆண்டவர் சொல்கிறார், நீ எதை விரும்ப? ஐயோ, சாலோமின் இடத்துல தேவன் கேட்டார், நீ விரும்புகிறதே தேவன் விரும்புகிறதே தேவனிடத்தில் கேட்கும்போது சாலோமோனுக்கு வேண்டி ஞானத்தை கத்தர் கொடுத்தார். அதே போல் நம்ம இந்த மாதத்தில் நம்ம விரும்புகிறத தேவனிடத்தில் கேட்போம். என்ன தேவை இருக்குன்னு கத்தர் உங்களுக்கு தெரியும். நீ அவருக்கு கீழ்ப்படியும் போது கத்தர் உன் தேவைகளெல்லாம் அவர் சந்தித்து உன்னை நிறைவேற்றி தருகிறவராக இருக்கிறார். அது மட்டுமல்ல, சொன்னதை செய்யும் அளவும் கத்தர் கையிடவே மாட்டாரா? அவர் ஒரு காரியத்தை உனக்கு செய்வேன்னு சொன்னால் அதை செய்யும் அளவும் கத்தர் உன்னை கையிடவே மாட்டாரா? ஆதியாகமம் 28 அதிகாரம் 15 வசனம். ஆதியாகமம் 28:15.
நான் உன்னோட இருந்து நீ போகிற இடமெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்திற்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடவே மாட்டான். யாருக்கு சொன்னாங்களா? யாக்கோபு என்ன பண்ணிச்சு? வீடை விட்டு புறப்பட்டு போகும்போது வழியில் என்ன பண்ணேன்? தலையணை வச்சு படுத்து இருந்த போய் யாத்திரை பிரயாணத்தில் போகும்போது கர்த்தர் சொன்னார், நான் உன்னோட இருந்து நீ போகிற இடமெல்லாம் உன்னை காத்து உன்னை இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுது. அதே போல் கர்த்தர் நம்மளை அழைத்த நாள் முதற்கொண்டு, நம்ம ரட்சிக்கப்பட்ட நாள் முதற்கொண்டு இதுவரைக்கும் கர்த்தர் நம்மோடு கூட இருந்தார். நம்மளோட தேவைகளுக்கெல்லாம் போதுமானவராக இருந்தார். நம்மளோட கஷ்ட நேரத்தில் கர்த்தர் நமக்கு உதவி செய்தார். நம்ம கையிட்டு சேர வேலைகளை கர்த்தர் ஆசீர்வதித்தார். 100 மடங்கான ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு தந்தார். தேவன் யாக்கோபோடு இருந்தது போல இந்த மாதத்தில் உங்களோடும் கூட இருப்பார். நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடமெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. அதனால் கர்த்தர் இந்த மாதத்தில் உன்னோடு கூட இருப்பார். நீ மனதில் என்னென்ன காரியம் நினைத்து இந்த இடத்துல வந்திருக்கிறாயோ, இந்த வருஷத்தில் என்னென்ன காரியத்தை போட்டு இந்த திட்டமிட்டு இருக்கிறாயோ, அந்த காரியம் எல்லாம் கர்த்தர் உனக்கு செய்வாரா. எனக்கு ஒரு பெரிய அதிசயம் என்ன நினச்சேன்னா, ஜனவரி மாதம் வர்றதுக்கு முன்னதாகவே பரிசுத்தவான்களெல்லாம் மார்ச், ஏப்ரல், மே இதுக்கெல்லாம் லிஸ்ட்டு போடுறாங்க. எனக்கு பயம், அடுத்த நிமிஷம் நம்ம இருக்கிறாங்களோ இல்லையோ, காலைக்கு எழும்புதோ இல்லையோ. பரிசுத்தவான்களை பிரசங்கம் பண்ண கூப்பிட்டேன்னா ஐயோ எல்லாம் புக்கிங் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. ஆண்டவருக்கு சித்தமானா நம்ம ஏப்ரல் 17, 18, 19 3 நாட்களில் மீட்டிங் ஒழுங்கு பண்ணிட்டோம். அதுக்கு ரெண்டு பரிசுத்தவான்கள் வர்றாங்க. மே மாதத்திலோட ஆகஸ்ட் மாதத்துல ஒருத்தரை கூப்பிட்டுருக்குறோம். எப்படியானால் இந்த அக்கம் பக்கம் உள்ள ஜனங்கள் ரட்சிப்புக்குள்ளே வரணும், அவங்க தேவனே அறியணும், சத்தியத்தை கேட்கணும். அதுதான் எனக்கு ஆசை. ஆனபடினால் என்ன செலவானாலும் பரவாயில்ல, ஜனங்கள் சத்தியத்தை கேட்கணும். நம்ம அவங்க உள்ளத்தில் அவங்களுக்கு தெரியும் போல எல்லாம் கேட்டேன்னா இல்லை, நாங்கள் கேட்டுகிட்டே இருக்கிறோம், ஆண்டி சத்தம் இன்றைக்கி காணுமே, பாட்டு சத்தம் காணுமே, மைக்கு சத்தம் காணுமேன்னு கூட்ட முடியும் கேட்பாங்க. ஆனால் எல்லாம் கவனிச்சுட்டு தான் இருக்கிறாங்க, உள்ளே வரமாட்டேது. ஏன்னா ஆனபடினால் இந்த ஜனங்களை எல்லாம் கர்த்தர் கொண்டு வரணும், அவங்களும் ரட்சிப்புக்குள்ளே வரணும். அதுதான் நமக்கு ஆசை. இந்த மீட்டிங் எல்லாம் கர்த்தர் நடத்தணும். அதுக்கு நிறைய தேவைகள் இருக்குது, கர்த்தர் தருவார். இது வரைக்கும் என்னை அழைச்சவர் என்னோடு கூட இருந்தார், என் தேவைகளை சந்தித்தார். இன்னும் நான் கர்த்தர் நிறைவேற்றி தருவார். மனதில் நினைக்கிறதெல்லாம் எங்களுக்கு மட்டுமல்ல, உங்களுக்கும் கர்த்தர் செய்வார். நீங்கள் என்னென்ன காரியத்தை திட்டம் வைத்திருப்பீங்க அதெல்லாம் என் தேவன் நிறைவேற்றி கொடுப்பார். விசுவாசிங்க, அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. கர்த்தரை விசுவாசித்தனால் அவர் உன்னை நடத்துவார். இன்னும் கர்த்தர் மென்மேலும் உன்னை உயர்த்துவார். பூமியிலுள்ள சகல ஜாதிகளும் நான் உன்னை மேன்மையாக வைப்பார். நம்ம பிள்ளைகளே கர்த்தர் மேன்மையாக வைக்கிறது தாயும் தகப்பனும் கண்டா சந்தோஷப்படணும். எனக்கு ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு. ஊருக்கு போன இடத்துலெல்லாம் கூட்டிகிட்டு போனேன், எல்லாரையும் கூட்டிகிட்டு போனேன். பரவாயில்ல, கர்த்தர் எல்லாரையும் எல்லா குடும்பங்களையும் ஆசீர்வதித்தாங்களே. கர்த்தரை தேடின குடும்பம் தான் ஒரு காலத்தில் கஷ்டப்பட்டதான். ஆனால் இன்றைக்கி ஆண்டவரை தேடினதுனால அவங்க சந்ததிகள் ஒரு பிள்ளைகளும் வீட்டில் கிடையாது, எல்லாம் வெளிநாட்டில் இருக்குது. அப்பா அம்மா மட்டும் வீடுகளில் இருக்குது. எல்லா பிள்ளைகளும் வெளிநாட்டில், அப்பா அம்மா மட்டும் வீட்டில் இருக்குது. அதனால் கர்த்தர் அவங்க சந்ததிகளே கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அதே போல் நம்ம பிள்ளைகளையும் கூட கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். கர்த்தர் நம்ம பிள்ளைகளோடு கூட இருக்கணும். அவங்க மனதில் நினைக்கிற காரியங்களை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றி கொடுக்கணும். அப்படிப்பட்ட ஒரு தேவனை தான் நம்ம தேடி இருக்கிறோம். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். அது மட்டுமல்ல, இன்னொரு வசனத்தை வாசிப்போம். 1 நாளாகமம் 28ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். 1 நாளாகமம் 28:10. என் குமாரனாகிய சாலோமோனே, நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து அவரே உத்தமர். அது என்ன அவசரம்? ஆமாம், 28:9. 1 நாளாகமம் 28:9. 28:9 போடு. என் குமாரனாகிய சாலோமோனே, நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து அவரே உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனத்தோடும் சேவி. கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து
நினைவுகளின் தோற்றங்களையெல்லாம் அறிகிறார். நீ அவரை தேடினால் உனக்கு தெம்படுவார். நீ அவரை விட்டுவிட்டால் அவர் உன்னை என்றென்றேக்கும் விட்டு விடுவார். சாலமோனுக்கு தேவன் சொன்னார், என் குமாரனாகிய சாலமோனே, நீ உன் பிதாவாகிய தேவனை அறிந்து அவரை உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் சேவி. கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்களை எல்லாம் அறிகிறார். நீ அவரை தேடினால் உனக்கு தெம்படுவார். நீ அவரை விட்டுவிட்டால் அவர் உன்னை என்றென்றேக்கும் கைவிட. கத்தரையை தேடுவோம். கத்தரையை தேடுறவளுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. இதுவரைக்கும் நம்ம கத்தரையை தேடினோம். கத்தர் நம்மளை நடத்தினார். கஷ்டத்தின் பாதையிலும், நிந்தைகளின் பாதையிலும், இடுக்கத்தின் பாதையிலும், துக்கத்தின் பாதையிலும், கண்ணீரின் பாதையிலும் கத்தரையை தேடினபடினால் கத்தர் நம்மளை இதுவரைக்கும் நடத்தினார். நம்ம ஒருபோதும் கத்தர் நம்மளை கைவிடுகிற தேவன் அல்ல, கைவிடாத தேவன். அது மட்டுமல்ல, அடுத்தது பாருங்க, தேசத்தை சுதந்திரிக்கும் அளவும் கத்தர் கைவிடவே மாட்டாரா. நம்ம ஒரு இடத்த லக்கு பார்த்து அதே நமக்கு வேணும்னு சொல்லி தேவனிடத்தில் கேட்டால் கத்தர் அதை செய்வாரா. இப்போ எத்தனையோ பிள்ளைகளுக்கு இடம் இல்லை, அதனால் கத்தர் கொடுப்பார். கத்தர் காண்கிற தேசத்தை உனக்கு கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறார். ஆபிரகாமுக்கு தேவன் சொன்னார், நீ தேசத்தில் நெடுகேன் குருவேன் போ, எங்கெங்கெல்லாம் கால் வைக்கிறோமோ அந்த இடத்துல உனக்கு தருவேன். அதே போல் நம்ம பிள்ளைகளுக்கு எத்தனையோ பிள்ளைகளுக்கு சொந்த வீடு இல்லை. கத்தர் நீங்கள் நினைக்கிறதே கத்தர் கொடுப்பார். தேசத்தை சுதந்திரிக்கும் அளவும் கைவிடவே மாட்டாரா. உபாகமம் 31 அதிகாரம் 6ஆம் வசனம். உபாகமம் 31:6. நீங்கள் பலன் கொண்டு திடமனதாயிருங்கள், அவர்களுக்கு பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம். உன் தேவனாய கத்தர் தாமே உன்னோடு கூட வருகிறார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னார். கத்தர் நம்மளை கைவிடாத தேவன், கத்தர் விட்டு விலகாத தேவன். அது மட்டுமல்ல, இதுவரைக்கும் கத்தர் நம்மோடு கூட இருந்தார். நம்மளோட தேவைகளெல்லாம் சந்தித்தார். நம்ம வேதனை நேரத்தில் கத்தர் நம்மோடு கூட இருந்தார். கத்தர் அழைத்தவர் உண்மையுள்ளவர், முற்றுமுடி அவர் நம்மளை நடத்துவார். ஆனபடினால் இந்த 3ஆம் மாதம் 3வது வாரத்தில் இந்த 15ஆம் தேதி வரைக்கும் நம்ம வந்திருக்கிறோம். இந்த வாரம் முழுவதும் கத்தர் உங்களோடு கூட இருப்பார். உங்களோட தேவைகளெல்லாம் அவர் தருவார். தேசத்தை சுதந்திரி கைவிடும். நீ எந்த தேசத்தை எனக்கு வேணும்னு தேவனிடத்தில் கேட்கிறியோ அதை சுதந்திரிக்கும் வரைக்கும் கத்தர் உன்னை கைவிடவே மாட்டார். அது வாங்கும் வரைக்கும், அந்த இடத்துல போய் தங்கும் வரைக்கும். உபாகமம் 28ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தையா, நான் உனக்கு கொடுக்கும் தேசத்தில். அந்த உபாகமம் 28:8 வாசிங்க. நம்ம மனதில் நினைத்திருக்கிற ஒரு இடத்த கத்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். உன் தேவனாகிய கத்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னே கத்தர் நமக்கு தேசத்தை தருவார். நீ விரும்புறது எதுவோ என்னிடத்தில் கேளுங்க. இந்த சாலோமோன் இடத்துல சொன்னது போல நம்ம தேவனிடத்தில் கேட்போம், ஆண்டவரே எனக்கு அந்த ஒரு தங்க இடம் வேணும், கத்தர் எனக்கு தாருன்னு சொல்லி தேவனிடத்தை. நம்ம பிள்ளைகளுக்கு எத்தனையோ பேருக்கு இல்லை, ஜெபிச்சுட்டே தான் இருக்கிறோம். எத்தனையோ காரியங்களுக்கு ஜெபிச்சுட்டு இருக்கிறோம். கத்தர் செய்வார். இது வரைக்கும் கத்தர் நடத்தினார். இனிமேலும் கத்தர் நம்மோடு கூட இருந்த அந்த வருடம் முடியதுக்குள்ளே கத்தர் அந்த ஜெபத்துக்கெல்லாம் நமக்கு பதில் தரணும். கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் சொன்ன போல தேவனிடத்தில் கேட்போம். கத்தர் செய்கிறவராயிருக்கிறார். அது மட்டுமல்ல, கடைசியாக ஒரு வசனத்தை வாசிப்போம். உயிரோடு இருக்கும் நாளளவும் கையிடவே மாட்டார். நம்ம ஜீவனோடு இருக்க நாளெல்லாம் கத்தர் உங்களோடு கூட இருப்பாரா, உங்களை கைவிடவே மாட்டாரா. ஜோஷுவா 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடு. நான் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் என்னோடு கத்தர் இருப்பார். இல்லாமையோடு கத்தர் இருப்பார். அவர் என்ன பண்ணுறாரு, உனக்கு முன்பாக ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கத்தர் நம்மளை விட்டு விலகாமலும் கைவிடாமலும் இந்த மாதம் முழுவதும் நம்ம ஜீவிய நாட்களெல்லாம் அவர் நம்மளை பாதுகாக்கிறவர். முதலாவது இதுக்கு தலைப்பு கைவிட மாட்டார்.
முதலாவது ஜனங்களே கைவிட மாட்டார், ரெண்டாவது தேடுகிறவர்களே கைவிட மாட்டார், மூன்றாவது பரிசுத்தவான்களே கைவிட மாட்டார், நாலாவது கீழ்ப்படுகிறவர்களே கைவிட மாட்டார், ஐந்தாவது சொன்னதை செய்யும் அளவும் கைவிட மாட்டார், ஆறாவது தேசத்தை சுதந்திரிக்கும் அளவும் கைவிட மாட்டார், ஏழாவது உயிரோடு இருக்கும் நாளளவுன்னே கைவிட மாட்டார்.